இந்த பூமியில நம்ம என்ன செய்வோம் இந்த பாடி இந்த கையை ஏற்கக்கூடாது. பசி அங்கே இழுத்து குடிக்க வளர்ச்சி வாங்க கொடுத்துவாங்க. 2 நாட்கள் முன்னாடி கூட பொதுமக்கள் கட்டட தொழிலாளர்கள் உடைய பேசிட்டு இருந்தேன். கலாட்டா சேனல் முதலமைச்சர் தலைமையில் பாக்கியராஜ் சாருக்கு 5வது ஆண்டுகளாக இருக்காங்க. 2000 பேருக்கு தர முடியினாங்க. இதோ 2000 பேருடைய மேனேஜ்மெண்ட் 2000 பேருக்கு எப்படி சார்னாங்க. நான் சொன்னேன் 2000 பேருக்கு கேட்கிற ஓய்வு போட்டு சாப்பிடலையா, 2000 வயது சாப்பிட போகுது. ஒரு கேட்டவங்க 2 வயது பொண்ணுன்னு சொன்னேன். கொடுக்கணும் நம்ம நினைக்க முடியதெல்லாம் நிறைய தவிர நம்ம கொடுத்து விட்டு பெருமைக்குரிய விஷயமா நினைக்கக்கூடாது. சொல்லுவேன் உண்மையாகவே உண்மையா கஷ்டப்படாம இருக்க கஷ்டப்படு. உங்களுடைய எண்ணங்களுக்கும் உயர்வுக்கும் நீங்க உழைக்கும் தொழிலுக்கும் உங்க நேரங்களை நீங்க செதுக்காவிட்டால் அதை செம்மைப்படுத்த முடியாது. என்னைக்கு உன் தொழிலுக்காக நேரத்தை உன் திட்டத்திற்காக உதயத்தில் இருக்கக்கூடிய அந்த லட்சியத்திற்காக அதிகாலை வாங்கப்படுகிறது செஞ்சு கேட்டாரோ ஒரு வெற்றி உறுதி செய்து கொண்டிருக்கிறேன். நான் பசிக்கிறதுலேயே கையெழுத்திக்கலாம் யோசிப்பேன். ஒரு கூட கையெழுத்தினா என்ன ஒரு வாழ்க்கைங்க நடப்ப சென்னையில இருக்காரு, இடத்துலயே இருக்காரு. நீங்க 55 வயசுலயும் இடத்துல தெரியாது இருக்காரு. எல்லாருடைய நீங்க லெட்டரை சொல்றேன். தினைக்கும் உங்க மனோகதிக்கு நான் ஒண்ணுதான் சொல்றேன். இந்த கையை மறுபக்கம் நீட்டாதீங்க. நீங்களே குருவாகுங்க, நீங்களே உதாரணமாயிருங்க. இவங்க எல்லாத்தையும் நான் தான் என்ன எப்ப பார்த்தாலும் தீர்வுகள் 4 வருடம் அப்பப்ப கிடைக்கிறார். மன உறுதி இல்லாம மகிழ்ச்சியாக இல்லாம இல்லாமல் எண்ணங்கள் எப்பவுமே பாருங்கள். அவன் பின்னாடி ஓடாதீங்க. அதை பார்த்து கட்டி போட்டு சேர்த்து உதயகுமாரையா சொன்னாங்க. மிகப்பெரிய மனிதனாக இருந்திருக்க வேண்டாம். ஒரு கோடி கொடுத்து நீங்க கட்டக்கூடிய அனைத்து ஒரு கோடிகளுக்கும் எல்லா உபகாரங்களும் உங்களால செய்ய முடியும்னு சொன்னாங்க. நன்றி. இப்படிதான் எதையுமே நான் சொல்கிறேன். பாத்தீங்கன்னா செதுக்குது நம்ம பயணிக்கலாம். சிறிய இடமோ பெரிய இடமோ நம்மளை மதிக்கக்கூடியன்னு நம்ம மதிக்கணும். எடுத்த உடனே நீந்தி விட முடியாது. நீச்சல் அடிக்கணும்னா 2 3 தண்ணியை குடிக்கணும். கைதி ஓடணும்னா 2 முட்டிக்காய் விடுவோம். பாறை முடிந்தா சிற்பமாக சொன்ன மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களையும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம ஒண்ணு இழந்தாதான் உன்னை பெறக்கூடிய உயிரை நம்ம அப்படிதான் பழகப்பட்டிருக்கு. மனித இனம் அப்படி பழகப்பட்டிருக்கு. நெருங்கில் கூட குட்டி போட்டோட தண்ணியில நீந்தணும். நம்ம நீந்த முடியாது. ஆனா அந்த நேரத்துக்கு சேர்ந்து மருத்துவ அழிவாற்றல் ஆதரவு கொண்ட மனிதன் நம்ம பழகப்பட்டிருக்கோம். உண்மையா இருக்க வேண்டும். ஏன் நீங்க போராட்டத்தில் உண்மையா இருக்கணும். உங்களோட போன நேரத்துக்கு பேசுங்க. உங்களுக்கு பத்தியும் போது அங்க பேச போதெல்லாம் ஒரு நிமிடம் கூட ஒரு 20 விட்டு கொடுத்துறாங்க. உங்க சவுண்டு நீங்க செய்யற பணி எங்கேயும் விதைக்குது. நீங்க நடக்க போற இடம் வர இடம் பேசக்கூடிய இடம் தான் உங்க தொழிலை பத்தி உரையாற்றுங்க. நீங்க உங்களை செய்யல யார் சொல்ல முடியும். கொஞ்சமா பார்க்கவே வேண்டாம். உண்மையை பேசலாம். அப்படி வரப்போறோம் இன்னும் போறோம். நாங்க எதுவும் வரப்போறீங்க. அது காலை நினைவுபடுத்தி பேசும்போது உங்க நிர்வாணம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி தன்னால வந்துவிடும்.